இப்போ நாம் வந்து கடந்த மாதம் 23ஆம் தேதி தமிழ்நாடு தேர்தல் அந்த வாக்குப்பதிவு நடந்ததுக்கு பிறகு வருகின்ற எக்ஸிட் போல் கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பார்ப்போம். பல கணிப்புகள் வந்த கணிப்புகள் பல. திமுக 140க்கு மேல வெற்றி பெறும். திமுக கூட்டணி 140, 150, 160 கூட சொல்லி. சில 1 அல்லது 2 கணிப்புகள் அதிமுக கூட்டணி. அந்த கூட்டணி வந்து ஆட்சியை பிடிக்கும், குறைந்தது 130 இடங்களாவது பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தன்னுடைய கருத்து கணிப்பில் தவேக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் அளவு 130 இடங்கள், 130 140 வரைக்கும் அவங்க சொல்றாங்க, இடங்களை பிடித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எது சரியாக இருக்கும்? இந்த தேர்தலை பொறுத்தவரையில நம்ம அடிப்படையிலிருந்து பார்த்தோம்னா, இந்த தேர்தல் இந்தியா வந்து 1947 சுதந்திரமாகுது, 1950 வந்து குடியரசு ஆகுது. அதாவது அரசியல் சட்டம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் இருந்த ஒரு குழு அமைத்து அதற்கு பிறகு ஒரு 250 பேர் கொண்ட சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதையே வந்து கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளின்னு அப்புறம் சொன்னாங்க. அரசியல் சட்டத்தை உருவாக்குகின்ற அவை அது. அவர்கள் தீர்மானித்த அந்த அரசியல் சட்டத்தின்படி இங்கே இந்த தேர்தல் 52ஆம் ஆண்டு முதல் தேர்தல் நடந்தது. இந்த தேர்தல் முறையே பிரிட்டிஷ் தேர்தல் முறையை அடிப்படையாக இருந்தது. இந்த தேர்தல் முறை அடிப்படையில் தவறானது. ஏன் அடிப்படையில் தவறானதுன்னு சொல்றேன்னா, அது எனக்கு ஒன்றும் வேற பிரிட்டிஷ்காரங்களே இது இல்லை. இந்த தேர்தல் முறை மக்களுடைய விருப்பத்தை பிரதிபலிப்பது இல்லை. பல்வேறு சந்தர்ப்பங்களில் பிரதிபலித்ததும் இல்லை. வரலாற்றில் எத்தனை தேர்தல் நடந்திருக்குல்ல, 16, 17 அல்லது 18 நாடாளுமன்ற தேர்தல்கள் நடந்திருக்குது. சட்டப்பேரவை தேர்தல்களும் அந்த அளவுக்கு நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களிலையும் பல சந்தர்ப்பங்களில் இந்த தேர்தல்களில் மக்களுடைய விருப்பம் என்பது சரியாக பிரதிபலித்தது இல்லை. இங்கே வந்து ஒரு வாக்கு அதிகமாக பெற்றால் அவர் வெற்றி பெறுவார். அவருக்கு குறைவாக ஒரு வாக்கு பெற்றவருடைய வாக்குக்கு எந்த மதிப்பும் இல்லை, 0க்கு சமம். இதுதான் இந்த தேர்தலுடைய அடிப்படை. இதற்கெல்லாம் அப்ப இதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த தேர்தலில் எல்லாருமே வந்து தாவேகா ஒரு 6 மாதமாகவே தமிழ்நாட்டில் பெரிய விவாதம் போகுது. எல்லோரும் முதல்ல என்ன சொன்னாங்க, தாவேகா அதை அரசியல் ரீதியாக இழிவாக பேசினாங்க, அதை விட்டுருவோம். 5% அல்ல 6 விழுக்காடு, 6%, 100க்கு ஒரு வாக்கு பிடிக்கும், 5 அல்லது 6. அதுக்கப்புறமா இப்ப தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால 15லிருந்து 18 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதிகப்படுத்துறாங்க. ஏன்னா பார்க்குறாங்க, சமூகத்தை பார்க்கறதுனால இயல்பா அவங்க அதிகப்படுத்துறாங்க. ஆனாலும் கூட எக்ஸிட் போல் அந்த தேர்தல் முடிந்த பிறகு வாக்களித்தவர்களுடைய இதை கேட்டா யாருக்கும் சரியா தெரியல. அப்ப நிறுவனங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஆர் மணி அவர்கள் மிகவும் தெளிவாக இந்த ஊடகங்கள் எல்லாவற்றையும் சாடுகிறோம். கருத்து கணிப்பு வெளியிட்ட நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பே தவறு. இவர்கள் வந்து அதை கிண்டலா வந்து சாடுகிறார். சிலர்கிட்ட கேட்டா யார் ஆட்சிக்கு வர வேண்டும்னு கேட்டா, யார் முதல்வராக வர வேண்டும்னு கேட்டா, அது வந்து விஜய்க்கு 62% சொல்றாங்க. வாக்கு எத்தனை பெர்சன்டேஜ் விழுந்திருக்குன்னு கேட்டா 46ன்னு சொல்றாங்க. ஆனா சீட்டு எத்தனை பிடிப்பாருன்னு கேட்டா 40ன்னு சொல்றாங்க. இது மூத்த ஊடகவியலாளர் மணி அவர்கள் சொன்னது. இப்படி சொல்லிட்டு ஏன் இப்படிலாம் சொல்றாங்க, அப்ப இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்ட்டு அதை சொல்றாரு. அப்படி பார்த்தா உண்மையிலே அவர் அதுக்கு மேல பகிரங்கமா சொல்றாரு. உண்மையிலே இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, வாங்கிய காசுக்காக பேசுகிறார்களோ என்று மக்களுக்கு வந்து ஐயப்பாடு வருகிறது. அதுதான் உண்மையாகவும் இருக்கும். ஏன்னா எப்படி வாக்களித்திருக்கிறார்கள்னு பார்த்தா இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேர்தல் இது. இந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள், அதாவது சினிமாவில் சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர்னு பிரிப்பாங்க. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், மேல்தட்டு நடுத்தர மக்கள், உயர் நடுத்தர மக்கள்னு சொல்லுவாங்க. அப்ப 3 பிரிவா பார்த்தா எந்த பிரிவுமே எந்த 3 பிரிவுகளிலும் கணிசமான வாக்குகளை தேவைத்தான் வாங்கி இருக்கிறது. இதற்கு முன் நடந்த எந்த தேர்தலிலும் எந்த கட்சியும் 3 பிரிவிலும் கணிசமான வாக்குகளை வாங்க மாட்டார். ஏழை எளிய மக்களிடம் எம்ஜி ராமச்சந்திரன்
அவர் மிக அதிக வாக்குகளை வாங்கினார். அந்த அளவுக்கு அவர் மேட்டுக்குடியினர் வாக்குகளை வாங்கவில்லை. திமுக எப்பொழுதுமே ஏழை எளிய மக்களை விட மேட்டுக்குடியினரை விட நடுத்தர வர்க்கம் என்று சொல்லுவாங்க, நடுத்தர வருவாய் பிரிவினர், மிடில் ஸ்ட்ரேட்டா, அவங்க ஓட்டு மிக அதிகமாக வாங்குவாங்க. மற்ற 2 பிரிவுகிட்ட குறைவா வாங்குவாங்க. ஆனா இப்போது இந்த தேர்தலில் தவேக, தமிழக வெற்றிக் கழகம் 3 பிரிவினரும் மிக கணிசமான அளவு ஏழை எளிய மக்களிடம் ஒரு 60% ஓட்டு வாங்கியிருப்பாங்க. நடுத்தர மக்கள்கிட்டையும் கிட்டத்தட்ட வாங்கியிருப்பாங்க. அப்பர் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்ற பிரிவுலையும் கணிசமான அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. எல்லா சமூக பிரிவுலையும் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்ப இது எல்லாமே நமக்கு எப்ப வெளியே தெரியுது, துல்லியமாக எப்ப தெரியுது, ஏப்ரல் 23 வாக்குப்பதிவிற்கு பின்னர் தெரிகிறது. ஆனாலும் கூட ரொம்ப பேர் இதை வெளிப்படுத்த தயங்குகிறார்கள். ஏதோ காரணம், அவங்க வாயை யாரோ அடைச்சிடுறாங்க. அப்ப அல்லது அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறார்கள். இதுல ஒரு நிறுவனம் மட்டும் என்ன தோணுது, வாக்களித்து வந்தவர்கள்ட்ட கேட்டோம், என்ன தோணுது சொல்லுவோன்னு தவேகாவுக்கு 140 இடம் சொல்லிட்டாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்லணுமோ அதே மாதிரி வாக்கெடுப்பு நடத்தி, அதாவது வாக்களித்து வருகிறவரோட கருத்தை கேட்டு அதை பதிவு செய்து அதை அப்படியே எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் சொல்லணும். உதாரணமாக இப்போது ஏதோ ஒரு கட்சி 4ஆம் இடம் போக போகுது இல்லை, அந்த கட்சி தான் அதிகமாக 150 இடங்களில் வெற்றி பெறும் என்று ஒரு கருத்து கணிப்பு சொல்ல முடியாதா? அழகா சொல்லலாம். அந்த கட்சிக்கு எங்கே வாக்குகள் அதிகம் விழும், அந்த பூத், அந்த வாக்குச்சாவடியில் நின்று 100 பேர்த்த கேட்டா அங்கே 60 பேர் அந்த கட்சிக்கு சொல்லுவோம். ஏன்னா எந்தெந்த கட்சிக்கு எங்கெங்கே வாக்குகள் அதிகம் விழும்னு நம்மளால் கணிக்க முடியும். அதுவும் இந்த துறையில் இருப்பவர்களால் கணிக்க முடியும். தேர்தல் ஊடகத்துறை அவர்கள் இருப்பவர்கள் அவர்கள் கணிக்க முடியும், அரசியல்வாதிகளால் கணிக்க முடியும். அப்ப எந்த கட்சிக்கு எங்கே அதிக வாக்குகளோ அந்தந்த பூத்து தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியும் போய் ஒவ்வொரு தொகுதிக்கும் 10, 2400 வாக்குச்சாவடிக்கு போய் வெளியே வர்றவங்கள்ட்ட 2 லட்சம் பேர்ட்ட கூட கேட்கலாம். ஒரு வாக்குச்சாவடிக்கு 100 பேர்ட்ட 2 லட்சம் பேர்ட்ட கேட்டோம். இது எல்லாமே கருத்து கணிப்பை பார்க்கிறவர்களை மிரட்டுறது, ஏமாற்றுவது. இவ்வளவு சொல்லி இப்போது 4வது இடம் பிடிக்கின்ற கட்சி அதுதான் முதலிடம் பிடிக்கும், 140 சீட் ஜெயிக்கும் என்று சொல்ல முடியாதா? தாராளமாக சொல்ல முடியும். ஒரு கணக்கு சொல்லலாம். இப்ப தமிழ்நாட்டில் 5,73,00,000 ஓட்டு இருக்கு. அதுல 0.5% 0.5% எவ்வளவு? 2,44,000 வாக்குகள். அதாவது 200க்கு ஒருவர் என்றால், 200க்கு ஒருவர் என்றால் தமிழ்நாட்டு இது அவ்வளவு இது. மொத்தம் வாக்குப்பதிவு 4,88,00,000. அதுலதான் இது 200க்கு 1 என்றால் 2,44,000 வாக்குகள். அப்ப 0.5%, 0.5% வாக்குகள் வாங்கிய ஒரு கட்சி எத்தனை சீட்டு பிடிக்கும், எத்தனை இடங்கள் வெற்றி பெறும்னு கேட்டா வெற்றி பெறவே முடியாது, 0 தான் சொல்லுவாங்க. தமிழ்நாடு முழுக்க சராசரியாக வாங்கிய வாக்குகள் 2,44,000 இருக்கும் என்றால் அது எந்த சராசரியாக 214 தொகுதி சேர்த்து எல்லா இடத்துலையும் 10,000, 5,000 என்று வாங்கினால் இவ்வளவு வரும் இல்லையா? அப்ப எத்தனை சீட் ஜெயிக்கும்? எதுவுமே வெற்றி பெறாது, ஒரு இடம் ஜெயிக்காது, 0 என்று சொல்ல வேண்டும். ஆனால் 2 தொகுதியில மட்டும் 2,44,000.5% தான், அல்லது 3 தொகுதிகளில் அது வெற்றி பெறவும் முடியும். ஒரு தொகுதிக்கு 80,000 வாக்குகள் வாங்கும். மொத்தம் 4 போட்டியாளர்கள், பெரிய போட்டியாளர்கள், மற்ற எல்லாருமே 80,000 கீழே 2 லட்சம் ஓட்டு போலாதுன்னு வச்சுக்குவோம். 1,20,000 இவங்க 80,000 வாங்கினா 1,20,000, 3 சமமாக 3 அணியும் பிரிச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க 80,000 ஜெயிப்பாங்க. அப்ப 0.5% வாக்கு வாங்கினாலும் 3 இடங்கள் வெற்றி பெறுவதற்கு, அல்லது குறைந்தபட்சம் 2 இடங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வாக்கு சதவிகிதத்திற்கும் இடங்களுக்கும் தொடர்பே கிடையாது. இந்த தேர்தல் முறையில் தொடர்பே கிடையாது. அதனால்தான் இந்த தேர்தல் முறை தவறானது அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். வாக்கு சதவிகிதத்திற்கும் இந்த இடங்களுக்கும், வெற்றி பெறும் இடங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதுதான் இங்க உள்ள முக்கியமான விஷயம். ஆனா பொதுவா இது இப்படி நடக்கிறது இல்லை. 0.5% வாக்கு வாங்குகின்ற அந்த கட்சி, அந்த அணி ஒரு 2 தொகுதியிலையும் 3 தொகுதிகளில்
2,44,000 வாக்கு வாங்கிறோம். மற்ற 231 தொகுதியிலே ஒன்றுமே இல்லை. இல்ல 5 ஓட்டு 10 ஓட்டு தான். அப்படி நிலவரம் தமிழ்நாட்டில் இல்லை. இந்த 4 அணிகளுமே 234 தொகுதியிலும் கணிசமாக வாக்குகளை வாங்கும். ஒன்று வந்து 35, இன்னொன்று வந்து 30, இன்னொன்று வந்து 25, இன்னொரு 15. அப்ப 2 30, 1 25, 15ன்னா 100. 30, 35 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். 25, 15. அப்ப இதுல வந்து எப்படி பிரியும் என்று பார்த்தால் யாரும் அதை சொல்ல முடியாது. அதுக்கு தான் வந்து நேர்மையான, அதாவது தொகுதி எல்லா தரப்பு மக்களும், கிராமங்கள், நகரங்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு விஞ்ஞான ரீதியாக எக்ஸிட் போல் நடத்த வேண்டும் என்று நினைத்து நடத்தி அதை நாம் அறிவித்தால் அது ஏறத்தாழ ஒற்றுமையாக சரியாக இருக்கும். இங்கே யாரும் இப்போது அப்படி செய்யவில்லை. எடுத்துக்காட்ட பார்த்தா 2016 அஇஅதிமுக தோற்றுவிடும் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2016 அஇஅதிமுக ஜெயலலிதா அம்மையாருடைய கட்சி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்படி இது பல நேரங்களில் தோற்றும் இருக்கிறது. இப்பொழுதும் பல நிறுவனங்கள் அறிவித்த திமுக வெற்றி பெறும், அதிமுக வெற்றி பெறும் என்று அறிவித்த கருத்து கணிப்புகள் எல்லாமே தவறாக போகின்றன. தேவைக்கா ஒரு நிறுவனம் தான் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் சரியாக வரப்போகுது. இப்பொழுது நிலைமை அதுதான். இதிலே வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து நாம் வந்து பாராட்டணும். அவங்க மிகச்சிறப்பாக ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள். 2 கட்சிகளும் ஆட்சி பண்ண கட்சி. 2021 வரைக்கும் அஇஅதிமுக 10 ஆண்டுகள், இப்ப இந்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டை சூறையாடி விட்டார்கள், கொள்ளையடித்து விட்டார்கள் அப்படின்னு மக்களுக்கு அழுத்தமான கருத்து இருக்கு. அதாவது ஆனாலும் கூட இளைய சமூகம் இப்ப வந்து இந்த மாற்றத்தை முன்மொழிந்தார்கள். அவர்களுடைய ஆர்வம் தான் வயதானவரும் மூத்த தலைமுறையினரும் வாக்களிக்க வேண்டும் என்று இழுத்து கொண்டு வந்தது. இளைய தலைமுறை முன்முயற்சி, அவங்க வேன்கார்டு, சமூக சோசியல் வேன்கார்டாக செயல்பட்டதை நாம் இப்ப பார்க்கிறோம். அப்ப இந்த மாற்றம் தவேகாவுக்கு அளித்த மாற்றம் வாக்குகள் என்பது மாற்றத்திற்கான வாக்குகள் என்று பார்க்கிறோம். அவர்கள் நினைத்த மாற்றம் வருகிறதா வரவில்லை என்றால் அவர்கள் என்ன அது இளைய தலைமுறை அது சரியாக தீர்மானிப்பார்கள். வருங்காலம் அதை நமக்கு சொல்லும். இந்த இதுல வந்து தமிழக மக்கள் பல விஷயங்களை வந்து நிரூபித்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து மதச்சார்பு அற்றவர்கள். இங்கே பிஜேபி வந்து கால் ஊன்ற முடியாமல் இருந்தது காரணமே அதுதான். வட இந்தியா வேறு மாதிரி, அங்கே வந்து மத உணர்வை பயன்படுத்த முடிகிறது, அதை மத வெறின்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த வேலை எடுபடாது என்று தமிழக மக்கள். ஜோசப் விஜய் அவர் கிறிஸ்தவர் என்று தமிழக வாக்காளர்கள் பார்க்கிறார். இளைய சமூக தலைமுறையினரும் மூத்த தலைமுறையினரும் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்று நம்புகிறார்கள். இது மிக பாசிட்டிவான, மிக முற்போக்கான, வரவேற்க தகுந்த ஒரு மாற்றம். தமிழக மக்கள் எப்பொழுதும் அரசியலை அரசியலாக பார்க்கிறார். ஒருவேளை இதுக்குள்ள சாதிகள் கணக்கு இருக்கு, அது ஒட்டுமொத்த அளவில் இல்லை. முதல்வராக யார் வர வேண்டும் என்பதில் மக்கள் சாதி பார்க்கவில்லை. அந்தந்த தொகுதி வேட்பாளர், அந்தந்த தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் யார் வர வேண்டும் என்று சாதி பார்ப்பதாக இருக்கலாம். அங்கே கூட மதம் பார்ப்பதாக இல்லை. அப்ப தமிழகத்தில் மிகப்பெருவாரியான மக்கள் மதம் பார்க்காமல் மதச்சார்பற்ற தன்மைக்கு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இது மிகவும் வந்து வரவேற்க தகுந்த விஷயம். அதற்கப்புறம் தமிழக மக்களுடைய விருப்பங்கள், விருப்பார்வங்கள், அவர்கள் வந்து அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன என்று எதிர்பார்க்கிறார்களோ அதையெல்லாம் நாம் வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். தலைக்கு ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் நாம் அவங்கள்ட்ட கோரிக்கையாகவே நாம் அதை முன்வைக்கலாம். அது அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு அது அவங்களுடைய பொறுப்பு. அவர்களுக்கு வாக்களித்தவர்களுடைய பொறுப்பு அது. அவர்கள் அதை பார்த்துக் கொள்ளட்டும். வணக்கம்.